வணக்கம். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை 13 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடகிழக்கை நோக்கி நகர்ந்தது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஏற்கனவே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று முதல் வெளுத்து வாங்குவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை மற்றும் இன்று தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதன் பிறகு ஈரோடு, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதே போன்று நாளையான திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை எட்டிருக்கும். எச்சரிக்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கையும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்று மட்டுமே 13 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளையும் 10 to 20 மாவட்டங்கள் வரைக்கும் விடுமுறை அறிவிக்கப்படலாம். அதை அறிவித்த உடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.